ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷ் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஆன்மீக தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜனவரியுடைய 9ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்கழியுடைய 25ஆம் நாள். அதே போல் கிழமை நாளை நாள் வியாழக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது. ரொம்ப முக்கியமான எச்சரிக்கையான வியாழக்கிழமை. அப்படி என்ன நாளை நாள் முக்கியமான எச்சரிக்கையான வியாழக்கிழமைன்னு கேட்குறீங்களா? நாளை வியாழக்கிழமை கார்த்திகை விரதமானது வந்திருக்கு. மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஒரு ஸ்பெஷல் நாள் கார்த்திகை விரதம். இந்த நாளில் முருக வழிபாடு செய்கிறதும், இந்த நாளில் மறந்தும் இந்த பொருட்களை வாங்கக்கூடாது என்று சில பொருட்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு. அது என்ன பொருட்கள் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலி தமிழ் மாதத்தில் 9ஆவதாக வரக்கூடிய மாதம் மார்கழி மாதம். மார்கழி மாதம் மற்ற மாதங்களை காட்டிலும் தனி சிறப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த மார்கழி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து மார்கழி முடியக்கூடிய அந்த கடைசி நாள் வரைக்குமே தெய்வ வழிபாடு மட்டுமே செய்யப்படும். ஏன்னா இது தேவர்களுக்கு விடியற்காலை பொழுதாக வரக்கூடிய மாதம். இது தேவர்களுக்கே விடியற்காலை பொழுதாக வரும்போது அப்போ நமக்கு விடியற்கால பொழுது எந்த அளவுக்கு அமிர்தங்கிறத தெரிஞ்சுக்கணும். அறிவியல் ரீதியாகவும் மற்ற மாதங்களை விட மார்கழி மாதத்தில் காலையில் காற்று ரொம்ப பரிசுத்தமாக இருக்கும். ஏன்னா ஓசோன் மிக பூமிக்கு அருகில் இருக்கும். இந்த காற்றை சுவாசிக்கும் போது உடலில் ஒரு வலிமையானது ஏற்படும், மனதுக்கும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஸோ அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் மிக முக்கியமான மாதமாக மார்கழி மாதம் திகழ்கிறது. இந்த மார்கழி மாதத்தில் அதனாலேயே சுப காரியங்கள்லாம் செய்யாமல் தெய்வ வழிபாடுகள் மட்டும் செய்யப்படும். இந்த மார்கழி மாதம் 30 நாட்களுமே எல்லா கோவில்கள்லையுமே காலையில் சிறப்பு பூஜையானது விடியற் காலையில் நடக்கும். அதில் நாம் கலந்துக்கும் போது நம்ம மனதுக்கும் சரி உடலுக்கும் சரி ஒரு வலிமையானது ஏற்படும். இப்பேற்பட்ட மார்கழி மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை விரதமும் ரொம்ப சிறப்பானது. நாளை வியாழக்கிழமை அதுவுமா வருது. இந்த நாளில் முருகனை வழிபாடு செய்கிறது எப்படி அப்படிங்கிறத தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நாளைய இந்த வியாழக்கிழமை அதுவுமா இது வர்றதுனால கண்டிப்பாக சில பொருட்கள் வாங்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலி பொங்கலுக்கு பர்ச்சேஸ்க்காக எல்லாரும் கிளம்பிக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் இந்த பொருட்களை வாங்குகிற ஐடியாவில் கிளம்புனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பொருட்களை வாங்காதீங்க. மீறி வாங்கினீங்கன்னா அந்த பொருள் வாங்கினதுனால நஷ்டம்தான் ஏற்படும். காசு கொடுத்து வாங்கிடுவீங்க, அந்த பொருள் வீட்டுக்குள்ளே வந்த உடனே நஷ்டம் ஏற்பட ஆரம்பிக்கும். என்னடா வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்தது, திடீர்னு நஷ்டம் ஏற்படுது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அப்படி யோசிக்கும் போது எதனாலன்னு கூட உங்களுக்கு காரணம் தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் உங்களுக்கு வராமல் இருக்கணுங்கிறதுனால தான் நாளை வியாழக்கிழமை இதை வாங்காதீங்க என்பதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எதை வாங்கக்கூடாதுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறனோ அதை தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அதை மட்டும் நாளை நாள் வாங்காமல் இருங்க. ஃபஸ்ட்டு இந்த கார்த்திகை விரதம் எப்படி இருக்கணுங்கிறத சிம்பிளாக பார்க்கலாம் வாங்க. முருகனுக்கு உகந்த நாளில் இதுவும் ஒன்று. முருகனுக்கு உகந்த இந்த முக்கியமான விரதம் ரொம்ப சிறப்பானது என்று சொல்லப்பட்டிருக்கு. வருவாய் அதிகரிக்க வேண்டுமானால் கண்டிப்பாக முருகனை இந்த நாளில் விரதம் இருக்க வேண்டும். அப்போ தான் நம்மளுக்கு முன்னேற்றங்கிறது ஈஸியாக இருக்கும் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பொருளாதார நிறைவை வழங்குவது இந்த முருகன் தான். இந்த முருகனை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், நாம் பற்றி கொண்டாவே நம்மளுக்கு பொருளாதார நிறைவு ஈஸியாக உண்டாகும். முருகப்பெருமான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு என்ன நாம் பண்ணாலும் அதை அவர் பார்த்துக்கிட்டே இருந்து பதிலுக்கு நமக்கு பலனை கொடுப்பாரு. அதனால தான் இந்த முருகரை நிறைய தொழிலாளர்கள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே ரொம்ப பக்தியோடு இருக்கிறாங்க. செந்நிறை ஆடை அணிந்து இவரை வழிபட்டால் நமக்கு எல்லா சங்கடங்களும் தீரும். நெய்வேத்தியமாக தங்கு தடை இல்லாத நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். தன்னருகில்லாத அளவு நமக்கு புகழும் மங்கள வாய்ப்புகளையும் மாபெரும் சக்தியும் பொங்கி வர மாதிரி நமக்கு முருகனுடைய அருளாற்றல் கிடைக்கும். அதன் வெளிப்பாடு எப்படி இருக்குன்னா, நம்ம தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தன்னம்பிக்கை வர வைக்கும். அதனால் செந்நிற ஆடை அணிந்து நாளை நாள் தீபாராதனையை முருகனுக்கு செய்து பாருங்கள்.
இந்த கார்த்திகை விரத நாளில் மிக மிக முக்கியமாக முருகனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது அதிக பலன் உண்டு. வேலை இல்லாதவங்க நீங்கள் நாளை நாள் வேலை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முருகனுடைய வேலை வேண்டுங்க. நிச்சயமாக உங்களுக்கு முருகனுடைய அருளால் வேலையானது கிடைக்கும். இப்படி நாளை நாள் முருகனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வழிபாடு செய்யக்கூடிய உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். அதே போல் அன்னதான பிரியர் முருகன் என்பதனால நாளை நாள் முருகனை நினைத்து அன்னதானம் பண்ணலாம். அது 9 பேருக்கோ 5 பேருக்கோ உங்களோட சக்திக்கு எவ்வளோ முடியுமோ அந்த மாதிரி பண்ணலாம். எது வேணாலும் பண்ணலாம். இதுதான் பண்ணும் அதுதான் பண்ணுங்கிறது கிடையாது. ஆடை வேணும்னா கூட ஆடை வாங்கி கொடுக்கலாம். இல்லை பேப்பர் நோட் தேவைப்படுதுன்னா அதை வாங்கி கொடுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஏழைகள் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு அப்போதைக்கு அந்த தேவை என்னவோ அதை அறிஞ்சு அதை நீங்கள் பண்ணலாம். அப்படி பண்ணாவே உங்களுடைய துன்பங்கள் பறந்தோடும், உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். ஸோ நாளை நாள் சிம்பிளாக இந்த மாதிரி முருகனை நீங்கள் நினைத்து வழிபாடு செய்தாலே சகல சௌபாக்கியங்களையும் பெறலாம். இதுதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நாளைய வியாழக்கிழமை இந்த பொருட்களை வாங்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கோ அதை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கிழமையில் இந்த பொருட்கள் வாங்கினால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிர்ஷ்டம். அதே சமயம் இந்த கிழமையில் இந்த பொருட்கள் வாங்காமல் இருந்தீங்கன்னா நல்லது, வாங்கினீங்கன்னா துர்துஷ்டம். அது என்ன பொருள் அப்படிங்கிறத உங்களுக்கு விளக்கமாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய ஆளுமை இருக்குது. அதன்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொருள் வாங்கினால் அந்த பொருளுடைய ஆயுளும் நீண்டும் உழைக்கும், நமக்கும் செல்வம் சேரும். இது முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி நாளை வியாழக்கிழமை எந்த பொருள் வாங்கினால் நமக்கு அதிர்ஷ்டம் என்பதையும் எந்த பொருள் வாங்காமல் இருந்தால் நல்லது என்பதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இதை தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு நாளை நாள் இதற்கேற்ப நடந்துக்குங்க. ஆக்சுவலி வியாழக்கிழமை குரு பகவானை நாளை நாள் வழிபாடு செய்கிறது நல்லது. நாளை நாள் சஷ்டி கார்த்திகை விரதம் வந்திருக்கிறதுனால முருகனை சேர்த்து வழிபாடு செய்கிறது நாளை நாள் நல்லது. நாளை நாள் என்ன பொருட்கள் வாங்கலான்னா மின்னணு சாதனங்கள், நவீன உபகரணங்கள், அதாவது எலக்ட்ரிக் பொருட்கள், அப்புறம் இப்போ டெக்னாலஜியில் வந்திருக்கக்கூடிய உபகரணங்கள், இந்த மாதிரி டெக்னாலஜி மின்னணு இந்த மாதிரியான பொருட்களை நாளை நாள் வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு நாளை நாள் இந்த பொருட்கள் வாங்கிறதுக்கு சிறந்த நாளாக அமைந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் நாளை நாள் அசையும் சொத்துக்களை வாங்கிறதுக்கு கூட இந்த நாள் சிறந்த நாள். நாளை நாள் நீங்கள் அசையும் சொத்துக்களை கூட பிளான் பண்ணி வாங்கிறதா இருந்தால் அட்வான்ஸ்லாம் கொடுத்து வாங்கலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாளை நாள் நீங்கள் ஒரு சின்ன டோக்கன்லாம் போடுறதா இருந்தால் கூட அசையும் சொத்துக்களுக்கு நாளை நாள் போடலாம். நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது கூட நீங்கள் வியாழக்கிழமை பார்த்து பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வாங்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதனால் அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு. மெயினாக நாளை நாள் வாங்கக்கூடாதுன்னு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கண்ணாடி பொருட்கள் எதையும் வாங்கக்கூடாது. கண்ணாடி டம்ளாரு, கண்ணாடி பவுலு, கண்ணாடி இல்லை கிளாஸு எதுவுமே நாளை நாள் வாங்கக்கூடாது. அதுவும் கூர்மையாக இருக்கக்கூடிய எந்த பொருட்களையும் நாளை நாள் வாங்கக்கூடாது. கூர்மையாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேனா, பென்சிலு, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அருவாள், அதுக்கப்புறம் அருவாமனை, கத்தி, இது எல்லாமே கூர்மையாக இருக்கும். இந்த மாதிரி கூர்மையாக இருக்கக்கூடிய பொருட்கள் எதையும் வாங்கக்கூடாது. நாளை நாள் வாங்க வேண்டிய பொருட்கள் இது, வாங்கக்கூடாத பொருட்கள் இது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப நடந்து நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயன்பெறுங்க. நீங்கள் நாளை நாள் எதுவுமே வாங்கக்கூடிய ஐடியா இல்லைன்னா எதையுமே வாங்காமல் நீங்கள் முருகனை மட்டும் வழிபாடு செய்துட்டு அப்படியே நாளை விட்டுருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அப்படியே வாங்கணும் அப்படிங்கிற ஐடியாலாம் இருந்ததுன்னா என்ன வாங்கணும் எது வாங்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கண்டிப்பாக இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மெயினாக இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.